ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனா இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு சிம்ம ராசி என்பது, சிம்ம ராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல 9வது வீட்டுல இருந்து வந்த அந்த குரு பகவான் நிறைய சுப பலன்களை உங்களுக்கு செய்து கொடுத்தார். நீங்க நன்றி சொல்லணும். அந்த குருவுக்கு சிம்ம ராசி என்பவர்கள் நிறைய நன்றி, தேங்க்ஸ் சொல்லணும் அந்த குருவுக்கு. என்ன சாமி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு உதவணும் தெரியுமா அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் ஒரு 20% தரதான் நீங்க கொண்டு 20% விட்டுருப்பாரு. எல்லா கஷ்டத்தை 100% கஷ்டம் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் எளிமையாக்கி இருப்பார். ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருப்பார், ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுத்துருப்பார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசி என்பர்களே, 9ல் இருந்த அந்த பாக்கிய குரு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இப்ப தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். பொதுவாகவே சிம்மத்திற்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு முழு அசுபராக சேர்கிறார். ஏன்னா 3க்கும் 10க்கும் உடையவன். பொதுவா சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும், சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சுக்கிர பகவான் அசுபர். ஆனால் இந்த இடத்துல சனியும் குருவும் கேந்திரம் பெறுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ராகு உங்களுக்கு 6, 12ஆக 8, 12ஆக அமைந்திருக்கிறார். இதெல்லாம் 2, 8ஆக அமைந்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்ல சிம்ம ராசி என்பவர்களே 10க்கு வரக்கூடிய குருவால் நிச்சயமா பதவியில பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்கள் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், அல்லது எந்த அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும், நிச்சயமா உங்களுடைய பதவியிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிம்ம ராசி என்பவர்கள், நான் தான் மூத்தவர், எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை பார்த்தவங்க இதை பார்த்தவங்க அப்படின்னு வாயால் பேசி பிரயோஜனமே இல்லை. கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய சிம்மராசி அன்பர்கள். நல்லா போய்கிட்டே இருக்கும், நல்ல பேர் வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுரும், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்துருவாங்க. அல்லது திடீர்னு ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்துல குறைவு ஏற்படும். நல்லா ஹெல்த்தா இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். இப்படியாக பல வகையிலே பல குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் புதிய பதவிகள், ஏற்கனவே நீங்க போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுக்கு கேரண்டி இல்லை. அதுக்கு நிச்சயமா நீங்க பரிகாரம் பண்ணணும். நிறைய ஒரு வாட்டி உங்க ஜாதகம் பார்க்கணும். அது எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அலட்சியம் இல்லாமல், கொஞ்சம் கூட அலட்சியமே இருக்கக்கூடாது. ஏன்னா பல முறை சொல்லியிருக்கு, இந்த சிம்மராசி என்பர்கள் கவனிக்கவே மாட்டாங்க. போடா எனக்கு தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா இருப்பாங்க. இல்ல சாமி சொல்றாரு, ஏதோ காரணம் இருக்கு, சோ நம்ம கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு அலட்சியமாவது அந்த விஷயத்தை வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி என்பது கட்டாயம் வழிபாடு உண்டு, கட்டாயம் பரிகாரம் உண்டு. அப்ப சிம்மராசி என்பவர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களானாலும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களானாலும், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், அல்லது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவராக இருந்தாலும், பெரிய தொழில் நிறுவனங்கள், ஃபேக்டரி, பெரிய பெரிய ஃபேக்டரி பிசினஸ் மேனாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் அரசியல் இருக்கக்கூடியவங்க, அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த அதிகாரிகள், உயர்ந்த பொறுப்புல செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அல்லது ஒரு பெரிய கவர்னர், அல்லது தனியார் துறையில ஒரு பெரிய கவர்னரா பதவியில் இருக்கிறது, அரசு அதிகாரிகள், எஸ்டிஓ, ஒரு ஏஇ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இஇ, அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறது, ஜேடி. அப்போ நீங்க சிம்ம ராசி என்பவர்களே, அரசுனா இந்த சிம்ம ராசியில் நிறைய அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் அதிகமா இருக்கு, அதிகாரங்கள், பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள்கிட்ட. அப்ப நீங்க எது எப்படியாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பவர்களே கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை உங்க ஜாதகத்தை கொடுத்து, சாமி நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, நான் ஜெயிக்கணும், இதுக்கு நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி, செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதை செய்வீர்களே ஆனால், மதித்து நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அலட்சியமாக இருப்பீர்களே ஆனால் கவனம் தேவை. அதே போல சிம்மராசி என்பர்களே, வேலையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, பணியிடை மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ், ஒரு ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், ஒரு எஸ்பியா இருக்கலாம், டிஎஸ்பியா இருக்கலாம், ஐஜியா இருக்கலாம், நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. கலெக்டராக இருக்கலாம், வேலை மாற்றங்கள், பணியிடை மாற்றங்கள் நிறைய ஏற்பட போகுது. அதே போல மக்கள் விரோதங்கள், பொதுவா சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், சோசியல் சர்வீஸ்னா அரசு பணியாளர்கள் நம்ம சொல்லலாம், எல்லாருமே, அது சினிமா துறையாக இருந்தாலும், மீடியா துறையாக இருந்தாலும், இப்போ மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ இந்த சோசியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க, சோசியல் மீடியா இதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்கள், நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க கவனிக்கணும். அப்ப சிம்மத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும். அங்க போறது இங்க போறது, ஒரே ஒரு வேலைக்காக 10 பேரை சாமி சுத்த விடுவார். ஒரு போன்ல நீங்க ஈஸியா வேலையை முடிச்சிருவீங்க. உட்கார்ந்த இடத்துல ஒரு சாதாரண தொழில் செய்யறவங்க கூட சிம்ம ராசியாக இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு போன் தான் வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா இந்த வாட்டி 10 போன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்ப வீண் அலைச்சல்கள் இருக்கும். அதே சமயத்துல நோய் நொடிகள்ல, உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, அவை எதையும் மறைக்காம சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். சும்மா பேருக்காவது அந்த யோகம் வருது இந்த யோகம் வருது அப்படின்னு சொல்றதல்ல, பெருமைக்காக சொல்லக்கூடியதும் அல்ல. கவனம் தேவை. நோய் நொடிகள், வியாதிகள், டிசீஸ், அதை பொறுத்தவரை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும்.
அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையும். கவலைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், மன பயம், ஒரு சிலருக்குலாம் அந்த மரண பயம், இந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி என்பர்கள், ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்களிலே வெற்றிகள் கிடைக்கும், நன்மைகள் ஏற்படும், பொருளாதாரம் மேம்பாடு ஏற்படும், பொருளாதாரத்துல நல்ல மேன்மை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், தனவரவு, பணவரவு, சொத்து வரவு மற்றும் வேலை வரவுகள், வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்கள், குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா வேலைகள் கிடைக்கும். அதே போல குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்துல வெற்றிகள், குடும்பத்துல மங்களகரமான செய்திகள், குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஏற்படும். சிம்மராசிரியர், நீண்ட நாட்களாக புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியங்கள், புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியங்கள்னா அந்த வியாதிகள் அறிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போவீங்க, நிச்சயமா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் ஏற்படும், பகை அகலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை சிம்மராசி அன்பர்கள், அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், கவலை, சிக்கல் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாரிதரியங்கள் குறைந்து வளர்ச்சிகள், லட்சுமி கடாட்சம் பெருகும், அச்சம் விலகும். அதே போல காரிய சித்திகள் ஏற்படும், நினைச்சது நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். சத்ரு உபத்திர தோஷங்கள் இருக்குமே ஆனால், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருக்குமே ஆனால், அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சிம்ம ராசி என்பவர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள் கூடவே இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவாங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது அவங்க தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ சூழ்ச்சிகள் இருக்குமே ஆனால், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள் இருக்குமே ஆனால், சத்ரு உபத்திர தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்கள், அதே போல கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் மேலோங்கும், ரொம்ப அதிக பாசம் ஏற்படும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா அந்த டிவோர்ஸ்ல கேஸ் போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு அதுல கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படும், அதையும் சொல்லியிருக்கிறேன். அதே போல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குரு பகவானை பொறுத்தவரை சிம்மராசிக்கு 4வது வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7வது பார்வையாக யாரை பார்க்கிறாங்க? விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்படி சொல்கின்ற பொழுது நிச்சயமா சிம்மராசி என்பர்களே, திருமண தடைகள் விலகும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் கைகூடும். இன்னும் சொல்ல போனா பிரிந்த உறவுகள், அதே போல குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வீட்டை விட்டு வெளியில போன பசங்க மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகள் குறையும், காணாமல் போன பொருள்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் காணாம போச்சோம், அந்த தொலைந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான முறையில் உள்ளது. 60% வரை உங்களுக்கு நன்மை ஏற்படும். கவனம் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆன அந்த சந்தேகங்கள் இருக்கலாம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.